ஹாய்டா! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். நானும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் வீடியோ வருது இல்லையா? ஆ சொன்ன மாரி கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்கு. அதனால வந்து வீடியோஸ் வர லேட் ஆகும். இதுதான் நான் ரீசென்ட்டா இருக்க எல்லா வீடியோஸ்லயும் சொல்லிட்டுருக்கேன். அதனால யாரும் கோச்சிக்காதீங்க. அண்ட் ஏதாவது பேக்ரவுண்ட் நாய்ஸஸ் இருந்துச்சுன்னா, ஸோ அதையும் பெருசா கண்டுக்காதீங்க. ஓகேடா, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து ஒரு டெக் குக்கான வீடியோ. இப்போ நம்ம நேரா ஸ்டோரிக்குள்ள போலாமா? இப்போ கட் பண்ணி ஓப்பன் பண்ணா, ஜங்குக் தான் ஒரு ரோட்ல டிரைவ் பண்ணிட்டுருக்கான். ஸோ அவனோட தாட் எல்லாமே வேற எங்கெங்கேயோ இருக்கு. அவன் டிரைவிங்கில கான்சன்ட்ரேட்டே பண்ணல. எது எதையோ யோசிச்சுட்டு அவன் டிரைவ் பண்ணிட்டுருக்கான். அவன் பெருசா கான்சன்ட்ரேட்டே பண்ணாம போக, ஆப்போசிட்ல வண்டி வரது ரொம்ப லாஸ்ட் மினிட்ல தான் அவன் பார்க்குறான். இப்படி இருக்க அவன் கார வந்து அங்கேருந்து மூவ் பண்ணலான்னு ட்ரை பண்ணும்போது, அது ஆக்சிடென்ட்டா மாறுது. ஸோ ஜங்குக்கு வந்து அந்த ஆக்சிடென்ட்ல மேஜரா அடிபடுது. இப்போ ஜங்குக் வந்து லிட்ரலி கொஞ்சம் கான்ஷியஸ் இல்லாம இருக்கான். அவனுக்கு எதுவுமே புரியல. அவன் கண்ணெல்லாம் அப்படியே சொருகுது மயக்கத்துல. அங்கேருந்து பிளட்லாம் ஃப்ளோ ஆகுறனால அவனுக்கு கண்ணெல்லாம் அப்படியே சொருகுது. இப்போ ஜங்குக்க யாரோ ஒருத்தவங்க தூக்குறாங்க. ஸோ ஜங்குக்கு அது ஃபீல் ஆகுது. அவன் லைட்டா கண்ண ஓப்பன் பண்ணி பார்க்குறான். ஜங்குக்கு தெரிஞ்ச ஃபேஸ் மாரி இருக்கு அது. ஸோ அவன் அப்படியே அத பார்த்துட்டே மயங்கிடுறான். இப்போ இங்க கட் பண்ணி ஓப்பன் பண்ணா, ஜங்குக் ஒரு ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கான். ஜங்குக்கு இப்போ வந்து அவன் மயக்கத்துல இருக்கும்போது ஒரு ஒரு மாரி சினாரியோ அவன் கண்ல ஓடிட்டே இருக்கு. ஸோ அவனுக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேஸ் வந்து அவன தூக்குற மாரி, ஹாஸ்பிட்டல்ல வந்து சேர்க்குற மாரி. இப்படி வர அவன் திடீர்னு முழிக்கிறான். அப்படி முழிச்சா அவனுக்கு ஆப்போசிட்ல ஒரு 2 பெர்சன் இருக்காங்க. அதுல ஒரு பெர்சன் பிரெக்னன்ட்டா இருக்காங்க. அந்த பெர்சன பார்த்துட்டு அவன் ஒரு மாரி கன்ஃப்யூஸ்டா பார்த்துட்டுருக்கான். அப்போ அந்த பிரெக்னன்ட்டா இருக்க பெர்சன் முன்னாடி வந்துட்டு, "சார், நீங்க ஓகேவா?" "ஆ, ம், ம், நான் ஓகே. நீங்க?" "ஆ, நான் ஜிமன். இவர் என் ஹஸ்பண்ட் யுங்கி. ஆக்சுவலி உங்க கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. நாங்க தான் வந்து அட்மிட் பண்ணோம்." "ஓ! நீங்க தான் அட்மிட் பண்ணீங்களா?" "ஆ, ஆமா. நாங்க தான் அட்மிட் பண்ணோம். யாரோ என்ன தூக்கிட்டு வந்த மாரி இருந்துச்சு." என் ஹஸ்பண்ட் தான் தூக்கிட்டு வந்தாரு. உங்க ஹஸ்பண்ட் தானா? ம். ஆமா சார். ஓ! ஓகே. தேங்க் யூ ஸோ மச். இல்ல சார், அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க இப்போ ஓகே தானே? ம். நான் ஓகே. உங்களுக்கு என்ன முன்னாடியே தெரியுமா? ஆ, அது இல்ல. இல்ல சார். எங்களுக்கு தெரியாது. ஓ! தேங்க் யூ ஸோ மச். தேங்க்ஸ். அதெல்லாம் பரவால்ல சார். நாங்க உங்க வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அவங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க சார். தேங்க் யூ. அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் திரும்ப ஏதோ யோசிக்க ஆரம்பிச்சிடுறான். இப்போ ஜிமின் அப்படியே யுங்கியை பார்த்துட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சைன் பண்ணிவிட்டு ஜங்குக்கை பார்த்து, சார், நாங்கள் கிளம்புறோம். ஆ, தேங்க்ஸ், தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறான். அவங்களும் அப்படியே இங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் ஜங்குக் வந்துட்டு ஏதோ யோசிச்சுட்டே உட்காந்துருக்கான். இப்போது ஜங்குக்கு வந்துட்டு அவன் அந்த ஒரு ஃபேஸ் அவன் கண்ணில் ஞாபகம் வந்துச்சு இல்லையா? ஸோ அதை அப்படியே அவன் யோசிச்சுட்டே அங்கே ஜன்னல் சைடு அந்த ரூமில் ஒரு ஜன்னல் இருக்கும் இல்லையா? அதை பார்த்துட்ருக்கான். இப்போது இங்கே கட் பண்ணால் ஒரு ஃப்ளாஷ்பேக் வருது. ஃப்ளாஷ்பேக்கில் நம்ம ஜங்குக் தான், ப்ளீஸ் 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 வேண்டாம், இது நிறுத்துறீங்களா? இது தேவையில்லாத ஒரு விஷயமா இருக்க போகுது. இது உங்களுக்கும் பிரச்சனை, எனக்கும் பிரச்சனை, அவனுக்கும் பிரச்சனை, எல்லாருக்கும் பிரச்சனை. ஜங்குக், இதில் என்ன பிரச்சனை இருக்க போகுது? நீயே சொல்லு. அவன் ரொம்ப நல்ல பையன்டா. மா, அவளுக்கு நல்லாவே தெரியும் நான் ஒரு பையனை லவ் பண்ணேன்னு. இங்கே பார், நீ ஒருத்தனை லவ் பண்ண, இப்போ அவனோட ப்ரெசண்ட்டில் கிடையாது. நீ ஏன் இன்னும் மூவ் ஆன் ஆகாமல் இருக்க? எனக்கு இப்போ மூவ் ஆன் ஆகுறதெல்லாம் எந்த இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. எனக்கு அவன் போதும். அவனோட மெமரிஸ் மட்டும் உனக்கு போதுமா? ப்ளீஸ் ஜங்குக், ஜஸ்ட் மூவ் ஆன் பண்ண ட்ரை பண்ணு. உனக்கு இன்னும் லைஃப் இருக்குடா. ஆ, எனக்கு இது எந்த கதையும் வேணாம். எனக்கு இந்த மேரேஜ் வேணாம். ஜங்குக், சொல்கிறத கேளு, புரிஞ்சுக்கோ. உன் லைஃப்பில் அவன் இப்போ இல்லை. அவன் இருந்தானா வேணா நம்ம ஏதாவது பண்ணலாம். பட் இல்லை, அவன் உன்னை விட்டுட்டு போயிட்டான். ஓகே மா, எங்களுக்கு பிரேக்கப் ஆகி 2 இயர்ஸ் ஆச்சுமா. அதை தாண்டா சொல்கிறேன், பிரேக்கப் ஆகி 2 இயர்ஸ் ஆச்சு. இன்னும் ஏன் அவனே நீ பிடிச்சி தொங்கிட்டு இருக்க?
ப்ளீஸ் மூவ் ஆன் ஆகு. ஓகே, இந்த மேரேஜ் நடக்குது. அம்மா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் இங்கே கூப்பிட்டுட்ருக்கான். பட் அவங்க அம்மா எதுவுமே சொல்லாமல் அங்கேருந்து போயிடுறாங்க. அப்படியே இந்த பக்கம் வந்தால் நம்ம டேங் தான் இருக்கான். ஸோ டேங் அவனோட ரூமில் ரெடி ஆகிட்டு அந்த மிரர் முன்னாடி உட்காந்துருக்கா. டேங்கோட அம்மா வந்துட்டு, வாவ், எவ்வளோ அழகா இருக்கா என் பையன், இந்த அழகோட ஜங்குக் மட்டும் பார்த்தான்னு வை, உன்னை அப்படியே தூக்கிட்டு போயிடுவான், அழகுடா அப்படியே சுற்றி போடுறாங்க. டேங் அப்படியே அவங்க அம்மாவே பார்த்துட்ருக்கான். இப்போது டேங்கோட அம்மா தான், டேங் உனக்கு அங்கே எந்த ப்ராப்ளமும் இருக்காது சரியா? ஜங்குக்கோட அம்மா ரொம்ப 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 ஸ்வீட், அவங்களா தான் உன்னை வேணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் இல்லாமல் நம்ம ரொம்ப நாள் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸாக இருந்தோம், இப்போது ஃபேமிலியாக ஆக போகிறோம். ஸோ நீ எதுவும் நினச்சிக்காத, ஓகே? ம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே டேங்க பார்க்க, அவங்க அப்படியே பார்த்துட்டே இருக்கான். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டுறான். ஸோ அவங்க அம்மா அப்படியே டேங்கோட ஃபோர்ஹெட்டில் ஒரு கிஸ் பண்ணிவிட்டு, எதுவும் கவலைப்படக்கூடாது, ஓகே? என் பையனுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும், இனிமேல் நீ ஆசைப்பட்டது மட்டும்தான் நடக்கும், ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போகிறாங்க. சொல்லிட்டு அவங்க திரும்பவும் அப்படியே மிரரை பார்த்துட்ருக்கான். அவன் அப்படியே அவனும் ஏதோ ஒரு சிந்தனையில் போயிடுறான். இப்போ இப்படியே வந்து அங்கே மேரேஜ்க்கு 2 பேரையும் கூப்பிடுறாங்க. 2 பேரும் வந்து அங்கே ஸ்டேஜில் நிற்க, ஜங்குக்குலாம் அந்த கல்யாணம் விருப்பம் இல்லைங்கிறது அவன் ஃபேஸில் நல்லாவே தெரியுது. டேயாங் அப்படியே அங்கே எந்த ரியாக்ஷனுமே கொடுக்காம நின்றுட்டுருக்கான். ஸோ அங்கே இப்போ மேரேஜும் நடந்து முடிய ஜங்குக் அப்படியே அங்கேருந்து கிளம்பலான்னு போகிறான். அப்போ ஜங்குக்கோட அம்மா, ஜங்குக் நில்லு, அம்மா கல்யாணம் பண்ண சொன்னீங்க, பண்ணியாச்சு, பண்ண. ஜங்குக் நில்லு, ஜங்குக் அம்மா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். இப்போ டேயாங் மட்டும்தான் அங்கே தனியாக நின்றுட்டுருக்கான். இப்போது ஜங்குக்கோட அம்மா வந்துட்டு டேயாங் கிட்ட, சாரி டே, அவன் அப்படி தான் அதாவது கோச்சிக்கிட்டு ஏதாவது ஒன்று ரொம்ப கோவமாக ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பான், பட் ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல, இந்த பக்கம் டேயாங் அப்படியே சைன் லாங்குவேஜில் அவனுக்கு இந்த கல்யாணம் பிடிக்கலையான்னு கேட்க, ஜங்குக்கோட அம்மா, இல்லை இல்லை அப்படிலாம் இல்லை, சின்ன டென்ஷனில் இருக்கான், மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இங்கே நம்ம டேயாங்க்கு வாய் பேச வராது. ஸோ இப்போ வந்துட்டு டேயாங் வந்துட்டு அப்படியே ஜங்குக் போகிறதையே பார்த்துட்ருக்கான். இன்னொரு சைடு அவங்க அப்பா அம்மா, அதாவது ஜங்குக்கோட அப்பா அம்மா அண்ட் டேயோட அப்பா அம்மாவும் பார்த்துட்ருக்காங்க. டேயோட அப்பா அம்மாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல, அப்படியே டேயாங்கை பார்த்துட்ருக்க. டேயாங்கும் அப்படியே ஒரு மாதிரி திரும்பி அவங்க அப்பா அம்மாவை பார்க்குறாங்க. இங்கே அவங்க அம்மா வந்துட்டு டேயோட அப்பாவை பார்த்து, இது நல்ல முடிவு தானா, வேறு என்ன பண்ண சொல்கிற? டேயாங்னால நம்ம பிஸ்னஸை பார்த்துக்க முடியாது, வேறு யார் நம்பிக்கையான ஆளாக இருந்தால் தான் கொடுக்க முடியும், வேறு யாரையும் என்னால் நம்ப முடியல, ஜங்குக்கை மட்டும் தான் நம்ப முடியும், போக போகலாம் சரியாயிடும். ஆனால் ஜங்குக்கை பாருங்கள், அவன் ஆல்ரெடி ஒரு பையனை லவ் பண்ணி இன்னும் மூவ் ஆன் ஆகாமல் இருக்கான், இது எதுவுமே டேக்கு தெரியாது, அவனுக்கு தெரியாமல் இருக்க வரைக்கும் நல்லது. ஆனால் இது எவ்வளோ நாள் அவனுக்கு தெரியாமல் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் தெரியாது, ஜங்கு கண்டிப்பாக அவனை ஏற்றுப்பான். எனக்கு இது சரிப்பட்டு வரும்னு தோணல, அவன் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் நல்லாயிருக்கும், அவன் பொறுமையான பையன்தான், பொறுமையாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு டேயாங்கோட அப்பாவும் டேயாங்கோட அம்மாவும் பேசிகிட்டு இருக்காங்க. டேயாங்க்கு அப்படியே ஒரு மாதிரி எல்லாம் குழம்புது, என்னடா நடக்குது அப்படிங்கிற மாதிரி. இப்போது இப்படி இங்கே கட் பண்ணால் நைட் டைம் போல் அவங்க 2 பேருக்கும் ஃபர்ஸ்ட் நைட்காக ரெடி பண்ணியிருக்காங்க. ஜங்குக்கு இப்போ ரூம்குள்ளே வரான். ஆல்ரெடி டேயாங் ரூமில் தான் இருக்கான். அவன் ஒரு ஓரமாக ஒரு பெட் சைடு ஓரமாக உட்காந்துருக்க. ஜங்குக்கு அப்படியே வேகமாக உள்ளே வந்துட்டு அங்கே ஒரு கிளாஸில் பால் இருக்குது, அதை எடுத்து அவன் கேஷுவலாக அப்படியே ஃபுல்லாக குடிச்சிடுறான். டேயாங் அப்படியே பார்த்துட்டே இருக்கான், என்ன அவன் அவன் மட்டுமே குடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் எதுவுமே சொல்லாமல் அப்படியே குடிச்சிட்டு அதை ஓரமாக வச்சுட்டு ஜங்குக்கு வந்து அங்கே இருக்க ஒரு சோஃபாவில் போய் உட்காந்துடுறான். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஜங்குக்கு ஒரு மாதிரி மாற ஆரம்பிக்குது, அவனுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆக ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அவன் வந்து அவன் ஷர்ட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் பண்ணிவிட்டு அவன் பாடியை அவனே அப்படியே ஒரு மாதிரி ரப் பண்ணிகிட்ருக்கான். அவன் இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கான், என்ன ஆச்சு அவனுக்கு அப்படிங்கிற மாதிரி. ஜங்குக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பாடி ஃபுல்லாக ஹீட் ஏற ஸ்டார்ட் ஆகுது. அவனால் அவன் பாடியை கண்ட்ரோல் பண்ண முடில. அவன் அப்படியே அவன் பாடியை அவனே ரப் பண்ணிகிட்ருக்கான். இப்போ தான் அவன் அங்கே டேயாங் இருக்கிறத நோட்டீஸ் பண்ணுறான். டேயாங் வந்துட்டு ஜங்குக் வந்து என்ன பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்கா. ஜங்குக் பொறுமையாக எழுந்திரிச்சு அப்படியே டேயாங் கிட்ட போகிறான்.
டேயாங் அவன்கிட்ட வர வர கொஞ்சம் கொஞ்சமாக பின்னாடி போக ட்ரை பண்ணுறான். பட் ஒரு இடத்துல ஜங்குக் அப்படியே டேயாங் வச்சு ஸ்டாப் பண்ணி லாக் பண்ணுறான். டேயாங் வந்து அப்படியே ஒரு மாதிரி க்யூரியஸாக என்ன பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கோட கண்ணையே உத்து பார்த்துட்ருக்க. ஜங்குக்கு அந்த கண் ஏதோ பண்ணுது அவனை. அவன் ஏய் என்னடா பண்ண ஆ சொல்கிறா என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொஞ்சம் கொஞ்சமாக டேங் கிட்ட வரான். டேங் எவ்வளோ கீழே போக முடியுமோ அவ்வளோ கீழே போய் அந்த பெட்டில் ஃப்ளாட்டாக படுத்துடுறான். ஜங்குக் அப்பயும் விடாமல் இன்னும் நல்லா கீழே போய் லீனாகி அவனை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். டேங்க்கு எதுவுமே ஃப்ளாஷ் ஆகலை, கிளிக் ஆகலை, எதுவுமே பண்ணல. ஏன்னா அவன் எதுக்குமே ரெடியாக இல்லை. அவன் கொஞ்சம் டைம் வேணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தவன் இவன் இப்படி பண்ண அவனுக்கு வந்துட்டு எதுவுமே என்ன பண்ணணுன்னே தோணாமல் அவன் அப்படியே ஜங்குக்கு கொஞ்சம் ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுறான். பட் அவனால் ஸ்டாப் பண்ண முடியல. ஜங்குக் டேங்கோட 2 கையையுமே ஃபோர்ஸ்ஃபுல்லாக பிடிச்சி வச்சுக்கிறான். அவனால் கத்தவும் முடியல. ஜங்குக் அவ்வளோ ஃபோர்ஸ்ட்டாக கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஃபஸ்ட்டு ரொம்ப சாஃப்டாக ஸ்டார்ட் ஆன கிஸ் வந்து இப்போ ரொம்ப ரஃப்பாக போயிட்டுருக்கு. டேங் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறான் அவனை ஸ்டாப் பண்ணுறதுக்கு. பட் முடியல. அவன் கையை செம்மையாக லாக் பண்ணி வச்சுருக்கான் ஜங்குக். டேங் அவ்வளோ ட்ரை பண்ணுறான் அவனை தள்ள, என்னென்னமோ பண்ண ட்ரை பண்ணுறான். பட் ஜங்குக் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கான். எங்கேருந்து அவனுக்கு இந்த ஸ்ட்ரென்த் வந்துச்சுன்னே தெரியாத அளவுக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கான். ஸோ இங்கேயே ஒரு மாதிரி ஒரு மேக் அவுட் நடக்குது ஃபோர்ஸ்ஃபுல்லாக. டேங் எவ்வளோ தடுக்க ட்ரை பண்ணியுமே அங்கே எதுவுமே முடியல. டேங்கை ஜங்குக் இது பண்ணிடுறான். ஸோ இப்படியே அங்கே டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜங்குக் எந்திரிக்கிறான். அவனோட ரூமில் அவன் மூஞ்சில் லைட் அடிக்குது. நல்லா அந்த கர்டைன்ஸ்லாம் விலகி அந்த இதுலேருந்து லைட் அடிக்க அவன் அவன் அப்படியே பெட்டில் படுத்துக்கிட்டே ஏதோ தேடுறான். ஸோ தேடிக்கிட்டே ஐயோ இந்த ரிமோட்டை எங்கே தான் போட்டு தொலைச்சாங்கன்னு தெரில, இந்த கர்ட்டனை இப்போ எந்திரிச்சு போய் மூடவா முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பக்கத்தில் அப்படியே தட்டிகிட்டே இருக்கும்போது அவன் டேங்கோட மேலே தட்டிடுறான். ஸோ ஜங்குக் என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா டேங் ரொம்ப ஒரு மாதிரி சோர்ந்து போய் டயர்டாக அந்த சைடு திரும்பி படுத்திருக்கான். ஜங்குக் அப்படியே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக அங்கே டேங்கை பார்க்குறான். டேங்கை பார்த்துட்டு அங்கே சுற்றி பார்த்தா ஸோ அங்கங்கே ட்ரெஸ்ஸு அது இதுன்னு கிடக்கு. ஜங்குக்கு ஒன்றும் புரியல. ஸோ அவனோட பெட்ஷீட்டை ரிமூவ் பண்ணிட்டு பார்த்தா அவன் ஃபுல்லி நேக்கடாக இருக்கான். ஜங்குக்கு என்னடா அது அப்படிங்கிற மாதிரி பார்க்க அந்த சைடு டேங்கோட முதுகில் நிறைய ஸ்க்ராச்சஸ் அப்படி இப்படின்னு இருக்குது. டேங் அந்த பக்கம் ஃபேஸை திருப்பவே இல்லை. ஜங்குக்கு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வருது என்னென்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் வேக வேகமாக எந்திரிச்சு ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு டேங்கோட ட்ரெஸ்ஸை எடுத்து டேங் மேலே விட்டு எரிஞ்சிட்டு, அறிவில்லை உனக்கு, நீ நீ என்ன நினச்சிட்ருக்க? எனக்கு புரியல. கல்யாணம் நடந்தால் என்ன வேணால் பண்ணிடலாம்னு நினச்சிட்ருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்த. டேங்க்கு என்ன சொல்கிறானே புரியல. அவன் அப்படியே திரும்பி ஜங்குக்கை பார்க்குறான். ஸோ அவன் கண்ணுமே அப்படியே கலங்கி தான் இருக்குது. அப்படியே ஜங்குக்கை பார்க்க ஜங்குக்கு வந்துட்டு நீ என்ன பண்ண, எதில் என்ன மிக்ஸ் பண்ண, உன்னெல்லாம் இங்கே என்ன நினச்சேன் தெரியுமா, இவ்வளோ சீப்பாக நடந்துக்கிற, அவ்வளோ உனக்கு எதுவும் இருக்கா, லைக் சி எனக்கு அது கேட்கும் கூட அசிங்கமாக இருக்குது. நீ ஏன் இப்படி ஃபோர்ஸ் பண்ணி நடந்துக்கணும்னு நினைக்கிற? ஏன் உனக்கு இப்படி ஃபோர்ஸ் பண்ணி தான் வேணுமா? கொஞ்சம் கூட உனக்கு காமன் சென்ஸ் கிடையாது. இதெல்லாம் 2 பேரோட விருப்பத்தோடு நடக்கணுங்கிறதுலாம் சி. நான் கூட உன்னை என்னமோ நினச்சிட்டேன். ஆனால் எப்படி இருக்க பாரு. சே, இதுக்கு தான் நான் சொன்னேன், நான் லவ் பண்ணவனை தாண்டி எவனையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். ஆனால் இவனுங்க இருக்கானுங்க பாரு, இவ்வளோ ஒரு கேவலமான ஒருத்தங்கிட்ட என்ன மாட்டி விடுவானுங்க நான் நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் என்னென்னமோ சொல்லி திட்டிக்கிட்டே இருக்கான். டேங்க்கு எதுவுமே புரியல. அவனுக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியுது, ஜங்குக்கு இந்த மேரேஜில் விருப்பம் இல்லை, அவன் ஆல்ரெடி ஒருத்தனை லவ் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது. அவன் அப்படியே ஷாக்காக ஸ்டண்டாக ஜங்குக்கை பார்த்துட்டே இருக்கான். ஜங்குக்கு அந்த பார்வை ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ணுது. அவன் என்னை தயவு செஞ்சு அப்படி பார்க்காத, இரிட்டேட் ஆகுது, சி உன்னெல்லாம் பார்க்கவே அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். டேங்க்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அங்கே ஃபோர்ஸ்ஃபுல்லாக நடந்துக்கிட்டது ஜங்குக் தான். அவன் தான் எல்லா தப்பையும் பண்ண மாதிரி இப்போ டேங் மேலே திருப்பி விட்டனால டேங்க்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது.
அவனுக்கு வந்துட்டு அப்படியே கண்லேருந்து பொல 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 பொலன்னு கண்ணீராக ஊற்றுது. அவன் அப்படியே அங்கே போகிற ஜங்குக்கே பார்த்துட்ருக்கான். அவனால் எதுவுமே ப்ராசஸ் பண்ண முடியல. அவன் அப்படியே நேற்று நடந்தது, இப்போ அவன் கத்துனதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கான். இப்போ வரைக்கும் டேங்க்கிட்ட ஒரு விஷயம் சொல்லி வச்சுருக்காங்க. ஜங்குக்கு இந்த மேரேஜில் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான். பட் இப்போ ஓகே இல்லைங்கிறது அவனுக்கு இப்போ தான் புரியுது. நடந்த தப்பு என்னன்னே தெரியாமல் அவன் ஃபுல்லாக டேங்க திட்ட டேங்க சுத்தமாக பிடிக்கல. அவன் அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி விட்டு போயிடுது மனசே அவனுக்கு. ரொம்ப கஷ்டமாயிடுது. இப்படி இங்கே கட் பண்ணால் ஒரு 2 to 3 ஹார்ஸ்க்கு அப்புறம் டேங்கோட அம்மா டேங்க்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க. பட் டேங் கால் ரீச்சே ஆகலை, நாட் ரீச்சபிள் இருக்குது. அவங்க அப்படியே வந்துட்டு ஜங்குக்கோட அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஜங்குக்கோட அம்மாவுக்கு ஃபோன் பண்ணிட்டு, ஹலோ, சொல்லுங்கள் சம்மந்தி, என்ன பையனை ரொம்ப மிஸ் பண்ணுறீங்களா? நேற்று தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க, இன்றைக்கே ஃபோன் பண்ணிட்டீங்க. இல்லை, அவனுக்கு நான் ஃபோன் பண்ணிட்டே இருக்கேன், அவன் எடுக்கலை. அதான் டேங் பக்கத்தில் இருந்தால் கொடுக்கலாமேன்னு சொல்லிட்டு. எடுக்கலையா? டெக்ஸ்ட் பண்ணி பார்த்தீங்களா? நான் எல்லாம் பண்ணி பார்த்துட்டேன். அவன் எதுவுமே ரிப்ளை பண்ணல. அதான் ஃபோன் பண்ணேன். ஓ! மேபி அவன் தூங்கிட்டுருப்பான். நான் என்னன்னு போய் பார்த்துட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன். அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க காலை கட் பண்ணேன். பக்கத்தில் அவங்களோட ஒர்க்கர் ஒருத்தங்க இருப்பாங்க இல்லையா? அவங்க வீட்டில் வேலை பார்க்குறவங்க. அவங்க அப்படியே ஜங்குக்கோட அம்மாட்ட, என்னாச்சும்மா? இல்லை, டேங் ஃபோன் எடுக்கவே இல்லையா, அதான் அவங்க அம்மா ஃபோன் பண்ணாங்க. ஃபோனா? அதான் அவருக்கு வாய் பேச முடியாதே, அவர் எப்படி ஃபோன் பேசுவார்? அதுவா, நாங்கள் ஃபோனில் பேசுவோம், அவன் டெக்ஸ்ட்டில் சென்ட் பண்ணுவான். எப்படி? புரியலையே. அதாண்டி, நாங்கள் பேசுகிறது அவனுக்கு கேட்குமா? ஆமாம். அவன் எங்களுக்கு அப்படியே டெக்ஸ்ட்டில் சென்ட் பண்ணுவான். ஓ! சூப்பர் சூப்பர். இந்த டெக்னாலஜிலாம் வந்தது நல்ல விஷயம் தானம்மா? ரொம்ப நல்ல விஷயம் தான். இப்போ போய் நீ வேலையை பாரு, நான் போய் டேங் என்னன்னு பார்த்துட்டு வரேன். சரி சரி, போங்க போங்க. அம்மா, என்ன? காலையிலே ஜங்குக் சார் வந்துட்டு ரொம்ப கோவமாக வெளில போனார். அவனுக்கு வேறு வேலை என்னடி, அவன் அப்படி தான் பண்ணுவான். என்ன சொன்ன? கோவமாக வெளில போனார். கோவமாவா? சரி, நான் பார்த்துக்கிறேன். நீ சாப்பாடுக்கெல்லாம் ரெடி பண்ணு. இந்த பையன், ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக ரூமுக்கு போகிறாங்க. ஸோ ரூமுக்கு போய் பார்த்தா அங்கே யாருமே இல்லை. ரூம் வந்துட்டு ஒரு மாதிரி எப்படி இருந்திருக்குமோ, அதாவது டேங்கும் ஜங்குக்கும் முடிச்சதுக்கப்புறம் ஒரு மாதிரி கலைஞ்சு போய் இருந்துச்சு இல்லையா? ஸோ அதே மாதிரி இருக்குது. அவங்க அம்மா அதை பார்த்துட்டு லைட்டாக ஒரு சின்ன சிரிப்பு சிரிக்கிறாங்க. ஸோ சிரிச்சுட்டு அப்படியே அங்கே ஃபுல்லாக டேங்கும் கத்திட்டு இருக்காங்க. பட் சவுண்ட் எதுவுமே வரல. அப்போது அவங்க அந்த ரூமை ஒரு மாதிரி சுற்றி பார்க்குறாங்க. டேங்கும் கத்திகிட்டே இருக்காங்க. ஆனால் எந்த சவுண்டுமே வரல, ரிப்ளையும் வரல. அப்போ அங்கே இன்னொரு ஒர்க்கர் பாஸ் ஆகும்போது, ராம் வம்சன் இல்லை, சொல்லுங்கம்மா, டேங்கோட திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்து வச்சிட்டியா? அம்மா, அதை நான் நேற்று நைட்டே கொண்டு வந்து வச்சுட்டேம்மா. அப்புறம் எங்க ரூமில் ஒன்றுமே காணும்? இல்லைம்மா, நேற்று நைட்டே நான் கொண்டு வந்து வச்சுட்டேன். ஒரு வேளை எடுத்து அடுக்கியிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் கப்போர்டு ஓப்பன் பண்ணுறாங்க. ஃபுல்லாக ஜங்குக்கோடதும் டேங் வைக்கிறதுக்காக கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி வச்சுருந்துருப்பாங்க, அதுவும் தான் இருக்குது. பட் எதுவுமே அங்கே திங்ஸ் இல்லை. அவங்க அப்படியே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக சுற்றி பார்த்துட்ருக்காங்க. அங்கே எதுவுமே டேங்கோட பொருள் எதுவுமே இல்லை. இப்போ அவங்க அப்படியே ஜங்குக்கு ஃபோன் பண்ணேன். ஜங்குக்கு ஃபோனை எடுக்கவே மாட்டேங்கிறான். இவங்க திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக கால் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போது வீடு ஃபுல்லாக எல்லோரும் தேட ஆரம்பிக்கிறாங்க டேங்க. பட் டேங் எங்கேயுமே கிடைக்கவே இல்லை. ஜங்குக்கு ரொம்ப ரொம்ப லேட்டாக, அதாவது காலையில் வீட்டை விட்டு போனவங்கிற மாதிரி ஈவினிங் ஒரு 6 o'clock போல் வீட்டுக்கு வரான். அப்படி வரும்போது அங்கே ஜங்குக்கோட அப்பா அம்மா, டேங்கோட அப்பா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இருக்காங்க. அவன் ஜஸ்ட் எல்லாரையும் ஒரு பார்வை பார்த்துட்டு அவன் ரூமுக்கு போகலான்னு சொல்லிட்டு போக, ஜங்குக்கோட அம்மா, ஜங்குக் நில்லு. என்னம்மா? டேங்க எங்க? எனக்கு எப்படி தெரியும்? எனக்கெல்லாம் தெரியாது. ஜங்குக் விளையாண்டுட்டு இருக்காத, டேங்க எங்க? அம்மா, சத்தியமாக எனக்கு அவன் எங்கன்னு தெரியாது. ஜங்குக், தம்பி, ஜங்குக் ப்ளீஸ்ப்பா, டேங்க எங்கே இருக்கான்னு சொல்லுப்பா. பாருங்க ஆண்டி, எனக்கு சத்தியமாக அதெல்லாம் தெரியாது. அவன் எங்கே போனான், எங்கே வராங்கிறத பார்க்குறதுலாம் எனக்கு வேலை கிடையாது அப்படின்னு ஒரு மாதிரி ஹாஷாக சொல்ல, டேங்கோட அப்பா அம்மாவுக்கு ஒரு மாதிரி ஹர்ட் ஆகிடுது. அவங்க அப்படியே ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்க பார்த்துட்ருக்காங்க. ஜங்குக்கோட அம்மா தான், ஜங்குக் அவங்கள்ட்ட இப்படி தான் பேசுவியா? அவங்களோட மாமனார் மாமியாரா? அம்மா, யாராக இருந்தாலும் சரி,
எனக்கு தெரியாத ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப கேட்டாலும் அப்படி தான் சொல்லுவேன். அவன் எங்கே போகிறான் எங்கே வரான்னு பார்க்குறது தான் என் வேலையா? எனக்கு வேறு வேலை இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்த, ஜங்குக்கோட அம்மா அங்கேருந்து ஜங்குக்கை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. இந்த பக்கம் டேங்கோட அம்மா அப்படியே அழுதுட்டே, அப்போவே சொன்னேன் இதெல்லாம் வேண்டான்னு. இப்போ என் பையனை காணும். உங்களுக்கு உங்களுக்கு உங்கள் பிஸ்னஸ் மட்டும்தான் முக்கியம். இப்போ என் பையன் எங்கே போனான்? என் பையன் மட்டும் திரும்ப வரல. அவ்வளோதான் அவ்வளோதான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுதுட்ருக்காங்க. இப்போ சங்குக்கோட அம்மா தான் சங்குக்கு பிடிச்சி ஒரு ஓரமாக அழுதுட்டு போயிட்டு, என்ன சங்குக்கு நினச்சிட்ருக்க நீ? உனக்கு சம்மந்தம் இல்லைன்னா என்ன சொல்லிட்டு இருக்க நீ? புரியல எனக்கு. அவனுக்கும் உனக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு. அவன் உன்னோட ஹஸ்பண்ட், நீ அவனோட ஹஸ்பண்ட். நீ அவனை பார்த்துக்கணும். அம்மா அவனை பார்த்துக்கலாம் என் வேலை இல்லைம்மா. அதுவும் இல்லாமல் அவ்வளோ ஒரு கேவலமான ஒரு ஆளை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்க பாருங்களேன், அது உங்கள் தப்பு. முதல்ல நீங்கள் விசாரிச்சிருக்கணுமா? அவள் எவ்வளோ பெரிய கேவலமான ஆள் தெரியுமா? வாய் பேச முடியாதுங்கிற ஒரே ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு எல்லாரும் முன்னாடி இப்படி அப்பாவி மாதிரி நடிச்சிட்ருக்கான். என்ன பண்ணா அவன்? அப்படி என்ன தப்பா பண்ணா? சொல்லு அம்மா. அதெல்லாம் சொல்ல முடியாதும்மா, விடுங்கம்மா. நீ என்னன்னு சொல்கிறியா இல்லையா? அப்போ அவன் மேலே இவ்வளோ பெரிய பழி போட்டுட்ருக்கல, என்னன்னு சொல்லு அம்மா. அது சொல்லு ஜங்குக். அம்மா அவன் எதையோ கலந்து கொடுத்து என்னை அன்கான்ஷியஸ் ஆக்கி, அதெல்லாம் எப்படி சொல்கிறது? இங்கே பார், அது பண்ணது எதுவுமே டேங் கிடையாது. அது எப்படிம்மா உங்களுக்கு தெரியும்? நீங்கள் நான் அவன் கூட இருந்து பார்த்தீங்களா? அவன் கூட இருந்து பார்க்கணுங்கிற அவசியம்லாம் எனக்கு தேவையில்லை. பண்ணதே நான் தான். அம்மா புரியல. அவன் ஒன்றும் பண்ணலை. நீ எப்போவுமே பால் குடிப்பல்ல? ஆமாம். அந்த பாலில் நான் தான் மறந்து மிக்ஸ் பண்ணேன். அம்மா என்னம்மா, உண்மையாக தான் சொல்கிறீங்களா? ஆமாம், நான் தான் மிக்ஸ் பண்ணேன். ஏம்மா? எனக்கு தெரியும் நீ கண்டிப்பாக உன்னோட லவ்வரை விட்டு மூவ் ஆன் ஆக மாட்டேன். இதை கன்ஃபார்ம் டேங்கிட்டையும் சொல்லுவேன், அவனை அப்செட் ஆவான்னு சொல்லிட்டு. ஆனால் இதெல்லாம் இப்படி போகணும்னு நான் நினைக்கல. அம்மா ஏம்மா ஏம்மா இப்படி பண்ணுறீங்க? நீங்கள் சொன்னீங்க தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இப்போ இது உடனே அவசியமாம்மா? ஜங்குக், நீ என்ன பண்ணன்னு எனக்கு தெரில. பட் நீ ஏதோ பண்ணனால தான் அவன் போயிருக்கான். நான் நம்ம பண்ணனா? நீங்கள் பண்ணனால தான் நான் அவனை திட்டினேன். திட்டினியா? ஆமாம், ரொம்ப ரொம்ப தப்பாக வேற திட்டேன். ஜங்குக் அம்மா என்னம்மா, என் இடத்துல நீங்கள் இருந்து பாருங்கள். லைக் உங்கள்கிட்ட ஒருத்தன் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டான்னு தெரிஞ்சா எப்படி இருக்கும்? கல்யாணம் ஆனாலுமே அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டால் தப்புமா? அந்த ஒரு எண்ணத்தில் தான் நான் அவனை திட்டினேன். ஆனால் இதுக்கு காரணமே நீங்கன்னு சத்தியமாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலம்மா. ஜங்குக் கரெக்டு தான், என் தப்பு தான். எல்லாத்துக்கும் அவசரப்பட்டது என் தப்பு தான். நான் ஒன்று டைம் கொடுத்துருக்கணும். இப்போ டேங் எங்கே? எனக்கு சத்தியமாக தெரில. ஜங்குக் ப்ளீஸ் ஜங்குக், அவனை தேடி கண்டுபிடினா நான் எங்கே போய் கண்டுபிடிக்கிறது? டேய், இதில் தப்பு அவன் கொஞ்சம் கூட கிடையாதுடா. நீயும் நானும் தான் பண்ணோம். நானா? ஓகே, நான் பண்ண தப்பு தான். தயவு செஞ்சு அவனை எப்படியாவது கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே அவன் ரூமுக்கு போகிறான். ஸோ அவன் ரூமுக்கு போகும்போது அப்படியே அந்த கலைஞ்சிருக்கெல்லாம் பார்த்துட்டு அவனுக்கு ஒரு மாதிரி ஹர்ட் ஆகுது. இப்படி அவனை தேவையில்லாமல் திட்டோமேன்னு சொல்லிட்டு அவன் அப்படியே உட்காந்துட்டு டேங் எப்படி தேடலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கான். அவனுக்கு டேங்கோட எந்த காண்டாக்டும் கிடையாது. அவனோட ஃபோன் நம்பர் தெரியாது, அவனோட இன்ஸ்டா ஐடி தெரியாது, எதுவுமே தெரியாது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க ஃபேமிலிட்டேருந்து கலெக்ட் பண்ணிகிட்ருக்கான். எவ்வளோ தான் கலெக்ட் பண்ணி அவனை தேட ட்ரை பண்ணாலும் ஒரு யூஸும் கிடையாது. ஜங்குக்னால டேங் சுத்தமாக கண்டுபிடிக்க முடில. அவன் எவ்வளவோ தேடுறான், சுத்தமாக கண்டுபிடிக்க முடில. அவனுக்கு எங்கே போகணும் எங்கே வரணுங்கிற ஒரு ஐடியா கூட கிடைக்கல. அண்ட் ஃபேமிலி சைட்லேருந்து தேடும் போதும் அவங்களாலையும் கண்டுபிடிக்க முடில. ஏன்னா டேங் பெருசாக வெளில பேச மாட்டான், எந்த ஒரு சர்க்கிளும் கிடையாது. அதனால் லிட்ரலி 0 ஐடியா அவன் எங்கே போயிருப்பாங்கிறதுக்கு. இப்படியே டேஸை ஸ்கிப் ஆகிக்கிட்டே இருக்குது. ஒரு 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் 4 மந்த்ஸ்ன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு 9 to 8 மந்த்ஸ் கிட்ட நிற்கிது. அவனை கண்டே பிடிக்க முடில. இப்போது ஜங்குக் அவனோட வீட்டில் தான் இருக்கான். ஜங்குக்கோட அம்மா ரொம்ப சோகமாக அங்கே ஒரு ஓரமாக உட்காந்து இருக்காங்க. ஜங்குக் நேராக அவங்க அம்மாட்ட போயிட்டு, அம்மா என்னம்மாச்சு, ஏன் இப்படி இருக்கீங்க?
நான் பண்ண தப்பால உங்கள் 2 பேர் லைஃப்புமே வீணாக போயிடுச்சுல ஜங்குக். அம்மா வீணாலாம் போகல, நீங்கள் ரொம்ப யோசிக்காதீங்க. இல்லைடா, நீ வேண்டான்னு சொன்னப்ப என்ன கேட்டிருக்கணும், இல்லை அந்த மாதிரி எதுவும் பண்ணாமல் இருந்திருக்கணும். இப்போது நீயும் இங்கே தனியா, அவனும் அங்கே தனியா, எல்லார் லைஃப்பையும் ஸ்பாயில் பண்ணிட்டேன். ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் ஜங்குக். அம்மா இல்லைம்மா, நான் அவனை எப்படியா தேடி கண்டுபிடிச்சிட்றேன். தேடி கண்டுபிடிச்சி என்ன ஜங்குக் பண்ண போகிறோம்? ஆ, உனக்கும் அவன் மேலே விருப்பம் இல்லை, நீயும் எப்படி அவன் கூட சேர்ந்து வாழ மாட்ட. ஏன் அவனை தேடி கண்டுபிடிச்சி அவனை திரும்பி இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டு? அம்மா அவன் மேலே எனக்கு விருப்பம் இல்லைலாம் நான் சொல்லலையே. என்ன சொல்கிற? நீ தானே நீ லவ் பண்ணவனை விட்டு மூவ் ஆன் ஆக மாட்டேன்னு சொன்னேன். உண்மைதாம்மா, ஆனால் என்னன்னு தெரில, எனக்கு டேங் இல்லாமல் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஒரு வேளை அவன் மேலே பாவப்படுறியோ என்னமோ. பாவமாக என்னலாம் எனக்கு தெரிலம்மா, பட் நான் பண்ண தப்பை சரி பண்ணணும். அதுக்கு அவனை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே ஜங்குக் வந்துட்டு அவங்க அம்மாட்ட பேசி முடிச்சுட்டு கொஞ்ச நேரத்துலேயே ஆஃபீஸ் போகிறதுக்காக கிளம்பி போகிறான். ஸோ அவன் ஆஃபீஸ் போகிறதுக்காக கிளம்புனவன் தான் அப்படியே ஜோன் அவுட் ஆகிட்டு எங்கெங்கேயோ போயிட்டுருக்கான். இப்படி அவன் போகும்போது தான் கார் ஆக்சிடெண்ட் ஆகுது. ஸோ இப்போது அவன் ஹாஸ்பிட்டலில் இருக்கான். அவன் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறது தெரிஞ்சுட்டு அங்கே ஜங்குக்கோட ஃபேமிலி எல்லோரும் வந்துடுறாங்க. அண்ட் அவங்களோட அப்பா அம்மாவும் சேர்ந்து வராங்க. அப்போது ஜங்குக்கோட அம்மா தான், ஜங்குக் டேங்கோட அப்பா அம்மா வந்திருக்காங்க. ஆண்டி எப்படிப்பா இருக்க? பரவாயில்ல ஆண்டி, ரொம்ப அடி இல்லைல்ல? ஓரளவுக்கு கொஞ்சம் தான் ஆண்டி. அங்கிள் எப்படி இருக்கீங்க? ஏதோ இருக்கும், எங்கள் பையன் இல்லாமல் ஏதோ இருக்கும் அப்படின்னு சொல்ல ஜங்குக்கு ஒரு மாதிரி ஹர்ட் ஆகிடுது. அவங்க அம்மா அப்படியே பார்த்துட்டு அவங்க இப்போ ஜங்குக்கை பார்த்து, நீ சரியாகுப்பா, மற்றெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஸோ ஜங்குக்கு அவங்கள ஃபேஸ் பண்ணவே முடியல, ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. டேங்கோட அம்மாவுக்கும் டேங் இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் ஜங்குக்கையுமே அவங்க எதுவுமே சொல்ல முடியல, ஏன்னா இவங்க எல்லாருமே ஃபோர்ஸ் பண்ணி தான் அந்த மேரேஜை பண்ணியிருப்பாங்க. அதனால் 2 பேரையும் எதுவுமே சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க இங்கேருந்து கிளம்புறாங்க. ஸோ ஜங்குக்கு வந்து அடி கொஞ்சம் பலம் தான், தலையில் கையில் காலில் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அடிபட்டிருக்கு. அவனுக்கு அப்படியே வந்துட்டு நிறைய அடிபட்டிருக்கு, நிறைய கட்டெல்லாம் போட்டிருக்கு. ஸோ 1 மந்த் இப்படியே பாஸ் ஆகுது ஜங்குக்கு அப்படியே க்யூர் ஆகிறதுக்கு. ஸோ 1 மந்தில் லிட்ரலி கொஞ்சம் கொஞ்சமாக அவன் க்யூர் ஆகிடுறான். கட்டெல்லாம் கழட்டிட்டு நடக்கிற அளவுக்கு மாறிடுறான். திரும்பவும் அவன் ஆஃபீஸ் போக ஸ்டார்ட் பண்ணுறான். அப்போது அவன் ஆஃபீஸ் ரூமில் உட்காந்துட்டு சும்மா ஃபைல்ஸ்லாம் செக் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவன் எதையோ யோசிச்சுட்டு அவனோட செக்ரட்டரியை கூப்பிட்டு, என்னை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்கல்ல ஜிமன் அண்ட் யூங்கி. ஆமாம் சார், அவங்களோட அட்ரஸ் கண்டுபிடிங்க. ஓகே சார். அண்ணா ஏன்? கண்டுபிடிங்கண்ணா கண்டுபிடிங்க. ஓகே. 2 டேஸ்க்குள்ளே கிடைக்கணும். ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். ஸோ இப்படியே 2 டேஸ் ஆகுது. 2 டேஸில் வந்துட்டு ஜிமன் யுங்கியோட அட்ரஸ் வந்துட்டு அவனுக்கு கிடைக்கிது. அவன் அப்படியே அந்த அட்ரஸை வாங்கிட்டு அந்த வீட்டுக்கு போகிறான். ஸோ அந்த வீடு வந்துட்டு லிட்ரலி கொஞ்சம் ரொம்ப ஒரு மாதிரி அவுட்டர் ஏரியாவில் இருக்குது. அந்த இடம் எப்படின்னா ரொம்ப சிட்டிக்குள்ளே கிடையாது, சிட்டி லைஃப்பை விட்டே ரொம்ப தள்ளி இருக்க மாதிரி. சிட்டியை விட்டும் தள்ளி இருக்குது, சிட்டி லைஃப்பை விட்டும் தள்ளி இருக்குது. அது ஒரு கிராமம் மாதிரி ரொம்ப அழகாக ரொம்ப க்யூட்டாக இருக்குது அந்த இடமே. அங்கே நிறைய வீடுங்க இருக்குது, நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் பெருசாக அந்த சிட்டி லைஃப் அங்கே கிடையாது. அப்படி ஒரு இடத்துல ஒரு பெரிய இடம், சுற்றி நிறைய மரம் செடி கொடி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப க்ரீனிஷாக இருக்குது. அதுக்குள்ளே ஒரு அழகான குட்டி வீடு. ஸோ அந்த குட்டி வீட்டுக்குள்ளே போகணுன்னாலே நிறைய செடி கொடியை தாண்டி தான் போகணும். அங்கே நிறைய கார்டன் திங்ஸ்லாம் இருக்குது. யாரோ இப்போ தான் அங்கே வந்துட்டு ஒரு கார்டனிங் பண்ணி முடிச்சுட்டு உள்ளே போன மாதிரி அப்படியே எல்லாம் போட்டது போட்டபடி இருக்குது.
ஜங்குக் இப்படியே எங்கள் காரை பார்க் பண்ணிட்டு அந்த வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகுறான். ஸோ என்ட்ரு ஆகும்போதே அப்படியே ஒவ்வொரு விஷயமா பார்த்துட்டு போகிறான். எல்லாமே அழகா இருக்குது. அவனுக்கு ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போது அவன் அப்படியே அந்த வீட்டுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது ஹால் நல்லா ஓப்பனாக இருக்குது. ஜங்குக்கு ஃபஸ்ட்டு எதுவுமே தெரியல. ஒரு கிளை மாதிரி ஒன்று வந்து மறைக்குது. அதை அப்படியே அவன் விலக்கி விட்டு உள்ளே போகும்போது அங்கே அவன் அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறான். அவனுக்கு அவன் ஆப்போசிட்டில் இருக்க பார்வை, அதாவது ஒரு விஷன், அந்த இது வந்து உண்மையா பொய்யா என்னன்னே தெரியல. அவன் அவன் கண்ணை ஒரு மாதிரி கசக்கி கசக்கி பார்க்குறான். ஸோ அந்த விஷன் வந்து போகவே இல்லை. அவன் கண்ணு முன்னாடி இருக்க அந்த உருவம் போகலை. அவன் அப்படியே பார்த்துட்டே இருக்கான். அவனால் அந்த அதிர்ச்சியிலேருந்து வெளில வரவே முடியல. இப்போது அந்த வீட்டுக்குள்ளே ஒரு சத்தம், "டேயாங், டேயாங், டேயாங்" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட, இப்போ டேயாங் பக்கத்தில் ஒரு ஒரு குச்சி எடுத்து லைட்டாக அதில் தட்டுறான். ஸோ அதுலேருந்து ஒரு சின்ன மெலோடி மியூசிக் மாதிரி வருது. அது வந்த உடனே, "சாப்பாடு ரெடி, உனக்கு எடுத்துகிட்டு வரவா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, திரும்பவும் தட்டுறான். ஸோ அதில் இன்னொரு மெலோடி மியூசிக் வருது. ஃபஸ்ட்டு வந்ததுக்கும் இப்போ வந்ததுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதை கேட்டுட்டு உள்ளேருந்து, "சரி ஓகே இரு எடுத்துகிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த சவுண்ட் முடிஞ்சு ஒரு 2 to 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் அங்கே உள்ளேருந்து ஜிமன் கையில் ஒரு ட்ரேவோட சாப்பாட்டோட வெளில வரான். இப்படி வெளில வந்துட்டு அங்கே அப்படியே அவங்க சுற்றி வந்து உட்கார்றான். சோஃபாவில் உட்காந்துட்டு, இன்னைக்கு சாப்பாடு ஃபுல்லாக என் கைவண்ணம் தான். யுங்கி இல்லை, சாப்பிட்டுட்டு ஏதாவது ஓவராக கலாச்சன் வை, உனக்கு நாளைக்கு சோறு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே சாப்பாடு எடுத்து டேங்க் வச்சுட்டு அவனும் எடுத்துக்கிறான். எடுத்துட்டு அப்படியே நிமிர்ந்து பார்க்கும்போது தான் தெரியுது அங்கே ஜங்குக் நின்றுட்டுருக்கான்னு சொல்லிட்டு. இப்போது ஜிமன் வந்துட்டு எப்படி அந்த பவுலை எடுத்தானோ, எந்த ஆங்கிளில் ஜங்குக்கை பார்த்தானோ அப்படியே ஷாக் ஆகி நின்றுடுறான். டேங் வந்துட்டு என்னடா அவன் இப்படி பார்த்துட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைட் பார்த்தா அங்கே ஜங்குக்கு இருக்கான். டேங்க்கும் அப்படியே எல்லாம் பாஸ் ஆகுது. அங்கே அப்படியே ஜங்குக் பின்னாடி இருக்க சீனரிஸ்லாம் அப்படியே அவனுக்கு மறையுது. ஜங்குக் மட்டும் அப்படியே தெரிகிறான். அவனுக்கு அடுத்து என்ன சொல்லணும் அப்படிங்கிறதே புரியாமல் அவன் அப்படியே திரும்பி ஜிமனை பார்க்க, ஜிமன் டேங்கை பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி பார்த்துட்ருக்கானுங்க. இப்போது குழந்த, அதாவது அவன் அங்கே ஹாலில் குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு இருந்திருப்பான். ஸோ குழந்த கொஞ்ச நேரத்துலேயே அழ ஆரம்பிக்கிறான். அவன் அப்படியே தோளில் எடுத்து போட்டுட்டு தட்டிக்கிட்டே குழந்தைய பார்த்துட்டு ஜங்குக்கை பார்த்துட்ருக்கான். இப்படி இங்கே கட் பண்ணால் இப்போது ஜிமனும் ஜங்குக்கும் தான் ஒரு கார்னரில் அங்கே சிட் அவுட் ஏரியாவில் உட்காந்துட்டு ஒருத்தர் முடிஞ்ச ஒருத்தர் பார்த்துட்ருக்காங்க. ஜிமன் ஒரு மாதிரி நர்வஸாக பார்த்துட்ருக்கான். இன்னொரு பக்கம் ஜங்குக்கு ஒரு மாதிரி கோவமாக பார்த்துட்ருக்கான். இப்படி இவங்க பார்த்துட்ருக்கும்போது யுங்கியும் வந்துடுறான். யுங்கி வந்துட்டு நேராக ஜங்குக் கிட்ட தான் வரான். ஸோ அப்படி வரும்போது யுங்கியை பார்த்துட்டு ஜங்குக் வந்து, "ஹாய் சார், நீங்கள் யுங்கி தானே, ஜிமனோட ஹஸ்பண்ட்?" ஆமாம் சார். அண்ட் நீங்கள் தானே என்னை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணீங்க? ஆமாம் சார். அதுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன். பட் இங்கே நடக்கிறத பார்த்தா ஏதோ ஏதோ ஒரு விஷயத்த நான் ஏதோ மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதான் விசாரிச்சுட்டு கூட்டிகிட்டு போகலான்னு வந்தேன். கூட்டிகிட்டு போகலான் இருக்கேன். யாரை கூட்டிகிட்டு போக போகிறீங்க? யாருன்னு உங்களுக்கு தெளிவாக சொல்லணுமா சார்? சார், இங்கே நீங்கள் வந்துட்டு ரூல்ஸ் போடவோ ஆர்டர்ஸ் போடவோ முடியாது. இங்கே யார் இருக்கணும் இருக்கக்கூடாதுன்னா அவங்க முடிவு தான் பண்ணணும், நீங்கள் இல்லை. அதெல்லாம் எனக்கு தெரியும். நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு, எனக்கு, அவனுக்கும் என்ன சம்மதம்னு சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு யுங்கியை பார்த்து அவன் கேட்க, இங்கே ஜிமன், நான் சொல்கிறேன். சொல்லுங்கள். நானும் டேங்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸா? டேங் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களா? இருக்காங்க. நான் இருக்கேன். அவனுக்கு நான் இருக்கேன். ஓகே, கோவப்படாத. என் டேங்க்கு நான் இருக்கேன். எப்போ வேணால் என்ன வேணால் ஹெல்ப் பண்ணுவேன். அந்த மாதிரி தான் பண்ணேன். அன்னைக்கு என் டேங் எவ்வளோ உடஞ்சி போயிருந்தான் தெரியுமா?
அந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை. என் டேங் அவ்வளோ உடச்சிட்ட நீ. அண்ட் அன்னைக்கு உன்னை காப்பாற்றினது ஒன்றும் நாங்கள் கிடையாது, டேங் தான் காப்பாற்றினான். அவன் தான் ஃபஸ்ட்டு உன்னை பார்த்தான். அவனோட ப்ரெக்னென்சியில் உன்னை தூக்கிட்டு வந்தான், வயிற்றில் குழந்த இருக்கும்போதும் கூட. ஸோ அப்போ அவனுக்கு லேபர் பெயின் வந்துருச்சு. பக்கத்து வார்டில் அவனை அட்மிட் பண்ணியிருந்தோம். குழந்தையும் பிறந்துருச்சு உன்னை பார்க்குறதுக்கு முன்னாடி, நீ கண் திறக்கிறதுக்கு முன்னாடி. உன்னை பார்த்துட்டு நாங்கள் அவனை டிஸ்சார்ஜ் பண்ணி அழைச்சிட்டு வந்துட்டோம் அவன் ஃபேமிலிலேருந்து வரத்துக்கு முன்னாடி. ஏன் எதுக்கு இந்த கேள்வியெல்லாம் நீ அவன்கிட்ட தான் கேட்கணும், ஏன்னா அவன் தான் அதை பண்ண சொன்னான். அண்டு என்கிட்ட உனக்கு பேச தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் கேட்க ஜங்குக்கு ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கான். புரியுது, அவன் நார்மலாக சைன் லாங்குவேஜில் பேசுவான், க்ளோஸ் ஆனவங்கள்ட்ட மியூசிக் லாங்குவேஜ்லேயும் பேசுவான், உனக்காக மேபி டெக்ஸ்ட்டில் பேசலாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. ஜங்குக் தான் எனக்கு சைன் லாங்குவேஜ் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சைன் லாங்குவேஜில் பண்ணி காட்டிகிட்டே வாயிலையும் சொல்கிறான். ஜிம் அப்படியே ஒரு மாதிரி ஷாக்காக பார்க்க, நான் இவ்வளோ நாள் அவனை தேடினது மட்டும் இல்லை, அவன்கிட்ட எப்படி கம்யூனிகேட் பண்ணணுங்கிறதையும் கற்றுக்கிட்டேன். வெல் அண்ட் குட். அவன் பொறுமையாக தான் வந்து பேசுவான், அவனை ஃபோர்ஸ் பண்ணாத. அதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல ஜங்குக்கு வந்துட்டு அப்படியே டேங்கையும் பார்த்துட்ருக்கான். டேங் அங்கே கொஞ்சம் தூரத்தில் நின்றுட்டுருக்கான் குழந்தையோட. ஸோ ஜங்குக்கோட பார்வை இப்போ டேங் கிட்ட திரும்பும்போது அப்படியே சாஃப்டாக மாறுது. இவ்வளோ நேரம் ஜிம்மனை பார்த்து கோவமாக மறைச்சிட்டு இருந்தவன் இப்போது டேங்கை பார்த்துட்டு ஒரு மாதிரி சாஃப்டாக பார்த்துட்ருக்கான். ஜிம்மன் அப்படியே எந்திரிச்சு போக ஜிம்மனும் இவங்கியும் போயிட்டு டேங் கிட்ட ஏதோ பேசுகிறாங்க. டேங் எதுவுமே சொல்லாமல் தலையை மட்டும் ஆட்டுறான். ஜிம்மன் வந்துட்டு குழந்தைய தரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அவனும் குழந்தைய கொடுத்துட்றான். குழந்தைய கொடுத்தோடனே இங்கே ஜங்குக்கு வந்துட்டு குழந்தைய கொடுக்குறியா அப்படிங்கிற மாதிரி ஒரு நிமிஷம் ஜர்க் ஆகுறான். ஸோ டேங் அதை பார்த்துட்டு எதுவுமே பண்ணாமல் குழந்தைய கொடுத்துட்டு அப்படியே அமைதியாக வந்து அங்கே டேபிள் முன்னாடி உட்காடுறான். இப்போது ஜங்குக் தான் ரொம்ப பொறுமையாக, ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப சாஃப்ட் டோனில், டேங் எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, டேங்கோட பார்வை இந்த பக்கம் அந்த பக்கம் ஒரு மாதிரி ஓடிட்டே இருக்கு, ஒரு இடத்துல நிற்கலை. இப்போ ஜங்குக் தான் பொறுமையாக அப்படியே டேங்கோட கையை பிடிக்கலான்னு வர டேங் கையவே கொடுக்க மாட்டேங்கிறான், தள்ளி வந்துடுறான். தள்ளி வந்துட்டு சைன் லாங்குவேஜில் எதுக்கு வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஜங்குக்கு வந்துட்டு நான் உன்னை தேடி வந்தேன்னு போய் சொல்ல விரும்பலை. ஆக்சுவலி நான் வந்தது ஜிம்மன் இவங்க தேங்க்ஸ் சொல்ல தான், என்னை காப்பாற்றினதுக்கு. ஆனால் இப்போ தான் எனக்கு எல்லாமே தெரியுது. அண்ட் நீயும் இங்கே தான் இருக்க, அதான் உன்னை கூட்டிகிட்டு போகலாமேன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்துட்டு தயங்கி சொல்ல டேங் வந்து சைன் லாங்குவேஜில் நான் வரமாட்டேன், நீ வேணால் கிளம்பி போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். இப்போது ஜங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி சைலண்ட் ஆகிடுறான், எதுவுமே சொல்லாமல். டேங் அப்புறம் குழந்தைய என்கிட்டேருந்து கேட்காத அப்படின்னு சொல்லிவிட ஜங்குக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. அவன் குழந்தைய என்கிட்ட கேட்காதன்னு சொல்கிறியா? ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தலையாட்ட, டேங் நான் குழந்தையெல்லாம் கேட்க வரல, எனக்கு நீ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல, டேங் இவ்வளோ நேரம் ஜங்குக்கை பார்க்கவே இல்லை. இப்போ அப்படியே பொறுமையாக நிமிர்ந்து ஜங்குக்கோட கண்ணை பார்க்குறான். ஜங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகிடுது. டேங்கோட பார்வைக்கு ஏதோ ஒன்று அவனை பண்ணுது. அவனுக்கு உள்ளே என்னென்னமோ ஒரு மாதிரி ஆக அவன் அப்படியே வேறு சைட் பார்த்துட்டு, டேங் அப்படி பார்க்காத டேங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இப்போ டேங் அப்படியே ஜங்குக்கோட ஃபேஸ் முன்னாடி சொடக்கு போட்டு, நீ தான் ஆல்ரெடி ஒருத்தனை லவ் பண்ணல, இப்போதுக்கு என்கிட்ட வர அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் சைன் லாங்குவேஜில் கேட்க, ஜங்குக் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி ஃப்ரண்ட்டில் வந்து, இங்கே பாரு, அது உண்மை தான், அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, இப்போது எனக்கும் அவனுக்கும் சம்மந்தம் இல்லை, அவன் வேறு யாரு கூடயோ இருக்கான், அவன் எங்கே இருக்கான்னு கூட எனக்கு தெரியாது, நான் மூவ் ஆன் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான்.
இங்கே டேங் வந்துட்டு நீ மூவ் ஆன் ஆனால் நான் எப்படி நம்ப முடியும் அப்படிங்கிற மாதிரி அவன் சைன் லாங்குவேஜில் திரும்பி கேட்க டேங் அது அது நான் எப்படி ப்ரூவ் பண்ணுறது எனக்கு தெரில, நீ வேணா சொல்லு, நான் ப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல டேங் வந்துட்டு அப்படியே திரும்பி ஜிம்மனை பார்க்குறான். ஜிம்மன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இங்கே வா அப்படிங்கிற மாதிரி அவன் தலையாட்ட ஜிம்மன் அப்படியே கிட்ட வரான். டேங் அப்படியே ஜிம்மனை பார்த்து சொல்லு அப்படிங்கிற மாதிரி தலையாட்டுறான். அப்போ ஜிம்மன் இங்கே பாரு ஜங்குக், ஆக்சுவலி இது இப்போ இல்லை, நாங்கள் முன்னாடியே பேசி வச்சுருந்தது. ஒருவேளை நீ திரும்பி வந்தனா என்ன பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி நாங்கள் டேங் கிட்டே கேட்டோம். இது அவன் சொன்னது, இதை செஞ்சால் நீ அவன் கூட இருக்கலாம், இல்லைனா இல்லை, என்ன செய்யணும் சொல்லு. அது ஒரு மாதத்துக்கு நீ இங்கே அவன் கூட இருக்கணும். லைக் அவன் சொல்கிற எல்லா வேலையும் பார்க்கணும். அவன்கிட்ட எவ்வளோ உன்னால் நல்லபடியாக நடந்துக்க முடியுமோ நடந்துக்கணும். அண்ட் ரொம்ப முக்கியமாக அவனுக்கும் அன்றைக்கி நைட் நடந்ததுக்கும் சம்மந்தமே இல்லை. அதை ஃபஸ்ட்டு நீ புரிஞ்சுக்கணும். அது எனக்கு தெரியும், எங்கள் அம்மா யார் காரணம்னு சொல்லிட்டாங்க, அவங்க அது காரணம் இல்லை எனக்கு நல்லாவே தெரியும். ஓகே, அப்புறம் அவன் பெர்மிஷன் இல்லாமல் நீ அவன் கிட்ட கூட வரக்கூடாது. ஓகே, வரமாட்டேன். டேங்னால் பேச முடியாதுங்கிற குறைய நான் அதெல்லாம் எனக்கு ஒரு இதுவே கிடையாது, அதெல்லாம் நான் ஒரு பொருட்டாகவே எடுத்துக்க மாட்டேன். எவ்வளோ வேகமாக நீ பதில் சொல்கிறத பார்த்தா எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்க மாதிரி தான் இருக்குது. பட் 1 மாதம் இருக்கணும். அந்த 1 மாதத்தை தாண்டுனுச்சுன்னா இந்த லைஃப் ஃபுல்லாக இருக்கணும். இப்போயே யோசிச்சுக்கோ. இடையில முடிவு எடுத்துகிட்டு பின்வாங்கிட்டேன்னு வை, அவங்க திரும்பி கூட உனக்கு ஒரு சின்ன சான்ஸ் கூட தரமாட்டான். அதை பற்றி யோசிச்சுக்கோ. எனக்கு இந்த முன் வச்ச கால பின் வைக்கிறதெல்லாம் பழக்கமே கிடையாது. சினிமா டைலாக்லாம் வேணாம், சீரியஸாக பேசணும். ஓகே, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இப்போ ஜங்குக் டேங்கை பார்க்க, டேங் ஜிம்மனை பார்க்க, ஜிம்மன் வந்துட்டு திரும்பவும் டேங்கை பார்த்துட்ருக்கான். ஸோ இப்படியே 3 பேரும் பார்த்துட்ருக்காங்க. இந்த பக்கம் யுங்கி என்ன கலவரம் நடக்க போதோ அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கான். இப்படியே டைம் ஸ்கிப் ஆக நைட் டைம் போல் ஜங்குக்கு வந்துட்டு டேங் கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு சுற்றிக்கிட்டே இருக்கான். பட் டேங் ஒரு இதுவே இல்லை, பேசணுங்கிற ஒரு மைண்ட் செட்டே இல்லாமல் அங்கே இங்கேன்னு போயிட்டுருக்க. ஜங்குக்குங்கிற ஒரு உருவமே அங்கே இல்லை, ஒரு பர்சன் அங்கே இல்லவே இல்லை. அப்படிங்கிற மாதிரி தான் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கான். டேங்க்கு ஜங்குக்கிட்ட குழந்தைய காட்டணுன்னு ஒரு பக்கம் தோணுது, பட் காட்டக்கூடாதுன்னு ஒரு பக்கம் இருக்கான். பட் ஜங்குக்கு டேங்கையும் சரி குழந்தையும் சரி இப்படி பக்கத்தில் வச்சு பார்க்கணுன்னு ஒரு மாதிரி ஆசையாக இருக்குது. அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அவன் அப்படியே திருன்னு முழிச்சிட்ருக்கான். இப்போது நைட் ஆகுது, தூங்க போகணும். டேங்க்கு ஒரு ரூம் அண்ட் ஜிம்மன் யோங்கிக்கு ஒரு ரூம், அவ்வளோதான் அங்கே இருக்க ரூமே. ஜிம்மன் வந்துட்டு ஜங்குக்கு ஒரு போர்வையும் தலைவாணியும் கொடுத்து இந்த ஹால்லே படுத்துக்கோ, சோஃபாவில் படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிடுறான். ஜங்குக்கு வந்துட்டு ஹாலில் சோஃபாலையா, என்ன சொன்ன நீ? சொல்கிற எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கேன் தானே சொன்னேன். சரி இருக்கேன். அவன் அப்படியே பெட்ஷீட்டையும் தலைவானையும் வாங்கிட்டு சோஃபாவில் உட்காந்துட்டு அப்படியே டேங் ஒரு மாதிரி பாவமாக பார்த்துட்ருக்கான். பட் டேங் அவன் ஒரு லுக்கும் கூட விடலை. அவன் அப்படியே குழந்தைய தூக்கிட்டு ரூம்குள்ளே போயிடுறான். ஒரு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எல்லோரும் தூங்கி ஒரு 1/2 hour 1 hourக்கு அப்புறம் ஒரு பொறுமையாக ஒரு பூனைக்குட்டி மாதிரி ஜங்குக்கு எந்திரிச்சு அப்படியே டேங்கோட ரூமுக்கு போகிறான். அந்த டோரை லைட்டாக ஓப்பன் பண்ணால் அது ஓப்பன் ஆகுது. அப்படியே உள்ளே போனால் டேங்கும் குழந்தையும் ரொம்ப க்யூட்டாக தூங்கிட்டுருக்காங்க. ஸோ அது ஒரு பையன். ஸோ அந்த குட்டி பையன் ரொம்ப க்யூட்டாக டேங்கோட ஒரு சுண்டு விரலை பிடிச்சிட்டு தூங்கிட்டுருக்கான். டேங்கும் அதுக்காக அவன் கையை கொடுத்துட்டு அப்படியே படுத்து தூங்கிட்டுருக்க. இப்போது டேங் அப்புறம் குழந்த அந்த சைடு வந்து ஒரு 2 தலைவாணி வச்சு அப்படியே பிளாக் பண்ணி வச்சுருக்கான். ஜங்குக்கு வந்துட்டு டேங்கோட பின்னாடி போயிட்டு அப்படியே குழந்தைய எட்டி பார்க்குறான். பார்த்தா 2 பேரும் அப்படி ஒரே மாதிரி இருக்காங்க, டேங் மாதிரியே. அவனோட குழந்த அங்கங்கே கொஞ்சம் ஜங்குக்கோட ரிசம்பளன்ஸ் இருக்குது. அவன் அப்படியே பார்த்து ஒரு மாதிரி ஐயோ அழகுடா அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி போட்டுட்டு அப்படியே டேங்கை பார்க்குறான். டேங்கோட ரொம்ப க்ளோஸ்அப்பில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் அவன் பார்க்குறான். டேங் அப்படியே பார்த்துட்டு சாரி டே, தப்பு பண்ணிட்டேன், சாரி அப்படின்னு சொல்கிறான் ரொம்ப பொறுமையாக. இப்போது ஜங்குக்கு வந்துட்டு அப்படியே பொறுமையாக போயிட்டு குழந்தைக்கு ஒரு குட்டி கிஸ் கொடுத்துட்டு டேங்க்கும் கொடுக்கலான்னு வரான். பட் இருந்தாலும் அவன் பெர்மிஷன் இல்லாமல் எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு
அப்படியே காத்துல இப்படியே கிஸ் பண்ணிட்டு வெளில வந்துடுறான். வெளில வந்து டோரை லாக் பண்ண உள்ள டேவாங் அப்படியே முழிச்சு பார்க்குறான். ஜங்குக் வந்து இப்போ என்னென்ன பண்ணான், பேசினான் அப்படிங்கிறது எல்லாமே டேவாங்க்கு தெரியும். அவன் எதுவுமே ரியாக்ட் பண்ணாம தான் படுத்திருந்திருப்பான். இந்த மாரி தான் டேஸஸ்லாம் அப்படியே ஸ்கிப் ஆயிட்டுருக்கு. ஜங்குக்க வந்து ஜிமின் வச்சு செய்றான். "என்னடா நீ பெரியவனா? அவனா? என் ஃப்ரெண்ட் இப்படி பண்ணிட்ட" அப்படிங்கிற மாரி. வெளியில எதுவுமே சொல்லாம, பட் செம்மையா வச்சு செய்றான். டேவாங் தான் சொன்னாங்கிற மாரி ஜிமின் வச்சு செய்றான். பட் டேவாங்ட்டேருந்து எந்த ஒரு இதுவுமே இல்ல. "நீ பண்ணாத" அப்பல்லாம் இல்ல. அவனும் அத என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்கான். இப்படி ஒரு நாள் யுங்கி வெளில போயிருக்கான். யுங்கி வெளில போனனால ஜிமின் கொஞ்சம் கோவமா ஃபோன்ல கத்திட்டுருக்கான். ஜிமின் தான், "எங்க போன யுங்கி? இப்ப நீ வீட்டுக்கு வரியா இல்லையா? நான் சொன்னனா இல்லையா 2 பேரும் சேர்ந்து போலான்னு சொல்லிட்டு. ஏன் நீ மட்டும் போன?" "இல்ல ஜிமன், வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ நீ வந்தனா சரியா இருக்காது. அதான் நான் மட்டும் வந்தேன். இப்போ நான் வந்துட்டு உன்னை ஈவினிங் போல நான் அழைச்சிட்டு போறேன் சரியா? நீ என்ன அலைஞ்சிட்டே இருப்பியா? நீ எதுக்கு இப்ப என்னை விட்டுட்டு போன? போ என்ட்ட பேசாத" அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபோனை கட் பண்ணி ஃப்ளைட் மோட்ல தூக்கி போட்டுடுறான். ஸோ இப்போ யுங்கி வந்துட்டு திரும்ப திரும்ப கால் பண்ணேன். கால் வந்து ரீச் ஆக மாட்டேங்குது. ஸோ ஃப்ளைட் மோட்ல போட்டனால. உள்ள ஜிமின் அவன் ஒரு மாரி கோவத்துல வேகமா நடந்து வர, அவன் லைட்டா ஒரு மாரி ஸ்லிப் ஆயிடுறான். அவன் ஸ்லிப் ஆன அடுத்த நிமிஷம் அவனுக்கு வலி வர ஆரம்பிக்குது. அவன் வலியில கொஞ்சம் கொஞ்சமா கத்த ஆரம்பிக்கிறான். அவன் கத்துன உடனே டேங் தான் ஃபர்ஸ்ட்டு வரான். குழந்தையோட ஓடி வரான். ஸோ அவன் வந்த வேகத்துல ஃபோன வந்து பக்கத்து ரூம்லயே விட்டு வந்திருப்பான். இங்க ஜிமினோட ஃபோன் இருக்கத பார்த்து அவன் எடுத்து கால் பண்ண, அவன் ஃபோன் வந்து ஃப்ளைட் மோட்ல இருக்கத பார்க்கல. காலும் போல. அவனுக்கு என்ன ஒரு நிமிஷம் ஒண்ணுமே புரியாம, அவன் ஃபோன தூக்கி போட்டுட்டு, ஜிம்மனையும் ஒரு சைடு தூக்க ட்ரை பண்றான். குழந்தையும் ஒரு பக்கம் புடிச்சிருக்கான். அவனால 2யுமே ஹேண்டில் பண்ண முடியல. இந்த சவுண்ட்லாம் கேட்டு வெளிலேருந்து ஜங்குக் வரான். ஜங்குக் வந்த உடனே, அவன் ஜங்குக்க பார்த்து ஜிம்ன தூக்குன்னு சொல்ல, ஜங்குக்கு வந்து ஒரு நிமிஷம் ப்ராசஸ் பண்ண முடியல. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ஜிம்முன்னு ஒரு கத்துறான் ரொம்ப ஆழமா. அந்த சவுண்டு கேட்ட உடனே தான் ஜங்குக்கு வந்து அப்படியே ஃப்ளாஷ் ஆகுது. அவன் உடனே போய் ஜிம்முன தூக்கிட்டு, ஜங்குக்கோட கார்ல இப்போ ஜிம்முன அழைச்சிட்டு ஹாஸ்பிட்டல் போறாங்க. அப்படி அவன் போகும்போது, ஜங்குக்கோட ஃபோன்லேருந்து யுங்கிக்கு வந்துட்டு மெசேஜ் போகுது. ஸோ இந்த மாரி இவனுக்கு ப்ரெக்னன்சி பெயின் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருமே வேக வேகமா ஹாஸ்பிட்டல் போறாங்க. யுங்கியும் நேரா ஹாஸ்பிட்டல் வந்துடுறான். யுங்கி நேரா ஹாஸ்பிட்டல் வந்தோனே அவனுக்கு ஒரு மாரி பதட்டமா இருக்கு. ஏன்னா, ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி தான் நல்லா பேசிட்டு இருந்தான். இப்போ திடீர்னு ப்ரெக்னன்சி பெயின் சொல்கிறீங்களே அப்படிங்கிற மாரி எனக்கு பதட்டமா இருக்கு. இன்னொரு பக்கம் டேங்க் அப்படியே கையெல்லாம் நடுங்குது. ஏன்னா, அவன் ப்ரெக்னன்சி பெயின்ல இருந்தப்போ அது எவ்வளோ வலிச்சுது அப்படிங்கிறது எல்லாம் அவனுக்கு திரும்ப திரும்ப ஞாபகம் வருது. அந்த பெயின் இவன் தாங்குவானா அப்படிங்கிற மாரி அவன் யோசிச்சுட்டே இருக்கும்போது, ஜங்குக் வந்து அப்படியே பொறுமையா டேங்க் பக்கத்துல உட்காந்துட்டு, அவன் ஷோல்டர்ல கை வைக்கிறான். கை வச்சுட்டு குழந்தைய அப்படியே பொறுமையா வாங்குறான். அவன் எதுவுமே சொல்லாம குழந்தைய குடுக்குறான். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஜங்குக் குழந்தைய கையில வாங்குறது. ஜங்குக்கு அப்படியே ஒரு மாரி ஃபீல் ஆகுது. அப்படியே கண்ணெல்லாம் கலங்க. கிட்ட, "கவலைப்படாத. அவனுக்கு ஒண்ணும் ஆகாது. அவன் ரொம்ப சேஃபா உன்ன மாரி குழந்தைய பெத்து வெளில வருவான்." அப்படின்னு சொல்ல, டேயாங் வந்து "வேணாம் அப்படி சொல்லாத" அப்படிங்கிற மாரி சொல்றான். ஜங்குக்கு ஒரு நிமிஷம் புரியல ஏன் அப்படி சொல்றான்னு சொல்லிட்டு. அப்போ டேயாங், "நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அந்த மாரிலாம் அவன் படக்கூடாது. அவனுக்கு நார்மல் டெலிவரி தான் ஆகணும். எனக்கு வந்த பெயின் அளவுக்குலாம் அவனுக்கு வந்துரக்கூடாது. அவன் தாங்க மாட்டான்." அப்படிங்கிற மாரி அவன் சொல்றான். ஸோ வந்து ஜங்குக்கு புரியுது. ஏன்னா, அ ஆக்சுவல் டேட்டோட டேயாங்க்கு வந்து ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடியே குழந்த பொறந்திருக்கும். ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா ஜங்குக்க தூக்குனனால. ஸோ அந்த பெயின் அவனுக்கு ரொம்ப கொடூரமா இருந்திருக்கும். அத அவனால இப்ப இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியல. அந்த பெயின் ஜிமின்க்கு வரவே கூடாதுங்கிறதுல டேயாங் ரொம்ப உறுதியா இருக்கான். ஸோ அப்படி சொல்லாத அப்படிங்கிற மாரி சொல்லிடுறான். இப்போ சங்குக்கு அப்படியே டேயாங்கோட ஹேண்ட டைட்டா புடிச்சுக்கிட்டு, "சாரி, நான் நெறைய தப்பு பண்ணிட்டேன். அதுல ஃபர்ஸ்ட் தப்பு என்ன நடந்துச்சுன்னே தெரியாம உன்ன திட்டுனது. என்ன மன்னிச்சிரு." அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, டேங்க்கு இப்போ தான் ஒரு மாரி ரிலாக்ஸ்டே ஆகுது. இவ்வளோ நாளா அவன் எதுவுமே கேட்கல. சும்மா வந்துரு, போயிடலாம் அப்படிங்கிற மாரி தான் சொல்லியிருப்பானே தவிர, இப்போ தான் வாய் விட்டு பொறுமையா அவன் சாரின்னே சொல்றான். ஸோ அவனுக்கு அப்படியே அந்த கோவம்லாம் குறையுது. இன்னொரு பக்கம் யுங்கி அப்படியே பயத்தோட சுத்திக்கிட்டு இருக்கத பார்த்துட்டு, டேங் போயிட்டு சமாதானம் பண்ணிட்டுருக்கான்.
கொஞ்ச நேரத்திலேயே உள்ளேருந்து ஒரு குழந்த சத்தம் கேட்குது. அங்க வந்துட்டு எல்லாரும் அப்படியே ஒரு மாரி ரிலாக்ஸ்ட் ஆகுறாங்க. பட் டேங்னால வந்து ரிலாக்ஸ்டே ஆக முடில. ஏன்னா ஜிம்முன்னு என்ன, ஜிம்முன்னு என்ன, ஜிம்முன்னு என்ன, ஜிம்முனுக்கு என்ன அப்படிங்கிற மாரியே யோசிச்சுட்ருக்கான். வெளியில குழந்தைய கொண்டு வராங்க. அவங்களுக்கு ரொம்ப க்யூட்டா ஒரு அழகான பாப்பா பொறந்திருக்கு, பெண் குழந்தை. ஸோ அத அப்படியே யுங்கி கையில குடுக்க, யுங்கிக்குலாம் கை நடுங்குது. அப்படியே குழந்தைய வாங்கிட்டு பார்த்துட்ருக்கேன். டேய் ஜிம்மனுக்கு என்னாச்சுன்னு கேளு அப்படின்னு சொல்ல, யுங்கியும் "ஜிம்மன் எப்படி இருக்கான்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அந்த நர்ஸ் அப்படியே ஒரு மாரி பாஸ் ஆகுறாங்க. ஸோ எதுவுமே பதில் சொல்லல. அமைதியா நிக்கிறாங்க. டேங்க்லாம் அப்படியே பக்கு பக்குன்னு ஆகுது. யுங்கியும் ஒரு மாரி பயப்பட ஆரம்பிக்கிறான். பின்னாடிலேருந்து ஜங்குக்கும் என்னடா அப்படிங்கிற மாரி பார்த்துட்டே இருக்க. ஒண்ணும் இல்ல. அது அது கொஞ்சம் கொஞ்சம் சீரியஸா தான் இருக்காங்க. ஒரு 2 ஹார்ஸ் அப்சர்வேஷனுக்கு அப்புறம் சொல்றோம். அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க குழந்தைய வாங்கிட்டு. இங்க யுங்கிக்கும் சரி, டேங்க்கும் சரி எல்லாம் அப்படியே ஸ்டாப் ஆயிடுது. ஜங்குக்கும் கூட ஒரு மாரி அப்செட் ஆயிடுறான். என்னடா அப்படிங்கிற மாரி. ஜங்குக் தான் அப்படியே டேங்க பார்த்துட்டே இருக்க. டேங் ஒரு மாரி கோவமா, நான் தான் அப்பயே சொன்னேன்ல, ஏன் இப்படி சொன்னேன்? அவனால தாங்க முடியாது, வலி தாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு கோவத்துல ஒரு மாரி கத்திட்டே இருக்கான். ஐ மீன் அசைக்கிறான். அவனோட சைன் லாங்குவேஜ்ல சொல்றான். ரொம்ப ஃபோர்ஸ்டா, ரொம்ப கோவமா சொல்லிட்டுருக்க. டேங்க அப்படியே ஜங்குக் காம் டவுன் பண்ணிட்டு, "இங்க பாரு, அவன் ரொம்ப பிரேவான ஆளு. ம். புரியுதா? அவனுக்கு எதுவும் ஆகாது. ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. எதுவும் ஆகாது. ம்." அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்ணி அவன கம்ஃபோர்ட் பண்றாங்க. அப்படியே ஜங்குக் வந்து யுங்கிட்ட போயிட்டு, "யுங்கி கவலைப்படாத. அவனுக்கு ஒண்ணும் ஆகாது. ம். அவனுக்கு ஒண்ணும் ஆகாது. எங்க குழந்தை இங்க இருக்கு. எங்கள பார்க்காம அவனாலலாம் இருக்க முடியாது. அவன் வந்துருவான். டேங் நீ பயப்படாத." அப்படின்னு சொல்லிட்டு யுங்கி வந்துட்டு டேங்க்கும் ஒரு மாரி ஸ்ட்ரென்த் குடுத்துட்டு, அவனும் ஸ்ட்ரென்த்தாக ட்ரை பண்ணிட்டுருக்கான். இப்படியே 2 ஹார்ஸ் போகுது. 2 ஹார்ஸ்க்கு அப்புறம் பார்த்தா, யுங்கி கிட்ட வந்துட்டு இந்த மாரி ஜிம்மன் ஓகே நார்மல் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்ல தான், இங்க டேங்க்கும் மூச்சு வருது. யுங்கி எல்லாருமே அப்படியே காம் டவுன் ஆகுறாங்க. ஸோ யுங்கி நேரா நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரூம்குள்ள போயிடுறான். அங்கேருந்து டேங் வெளில போறான். ஸோ அத பார்த்துட்டு பின்னாடியே ஜங்குக்கும் போறான் குழந்தையோட. டேங் வெளில போயிட்டு அப்படியே ஒரு மாரி அந்த ஃப்ரெஷ் ஏர நல்லா இழுத்து விட்டுட்டு, அப்படியே பார்த்து ஒரு மாரி சின்ன ஸ்மைலோட நிக்கிறான். பின்னாடியே ஜங்குக் வந்துட்டு, "என்ன ரொம்ப ஹாப்பியா இருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, டேங்கும் ஆமா அப்படின்னு சொல்லிட்டு மண்டைய ஆட்டுறான். அவன் ஃப்ரெண்டு குழந்த பொறந்திருக்கு. அவன் சேஃபா இருக்கான்னா. அப்போ டேங் அப்படியே ஜங்குக்க பார்க்குறான். ஸோ அவனோட பார்வை ஜங்குக்கு திரும்பவும் ஒரு மாரி என்னமோ பண்ணுது. அவன் அப்படியே பார்த்துட்டு, "அம் என்ன அப்படி பார்க்காத டேங்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்க, டேங் திரும்ப நல்லா நல்லா திரும்பி ஜங்குக்கு அப்படியே பார்க்குறான். ஸோ அவன் பார்வை என்னென்னமோ சொல்ல, ஜங்குக் தான், "இங்க பாரு, நீ பார்க்குற பார்வை என்னென்னமோ பண்ணுது. மேபி இப்போ நான் உண்மையாகவே கண்ட்ரோல் லூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புண்டு. வேண்டாம் பார்க்காத." அப்படின்னு சொல்ல ஜங்குக்க அவங்க இப்போ தான் அடிச்சு பார்க்குறான். ஜங்குக்கு வந்துட்டு இதுக்கு மேலாம் ஆகாதுடா அப்படிங்கிற மாதிரி அவன் திரும்ப போக, ஜங்குக்க அப்படியே டேங் ஸ்டாப் பண்ணிட்டு அவனை அப்படியே பார்த்துட்டு அவன் அப்படியே சைன் லாங்குவேஜில், "இப்போவாது உனக்கு இதெல்லாம் சொல்லணும்னு தோணுச்சே" அப்படின்னு சொல்ல, ஜங்குக்கு என்ன சொல்கிறான்னு புரியல. டேங் வந்து, "சாரி சொன்னது சொல்கிறேன்" அப்படின்னு சொல்ல, ஜங்குக் தான் அப்படியே ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்க, "ம் சாரி, முன்னாடியே சொல்லியிருக்கணும். சாரி, சாரி. அப்புறம் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன். ரொம்ப. ஏன்னு தெரில. நீ நானும் பழகவே இல்லை. ஆனால் ரொம்ப மிஸ் பண்ண ஃபீலிங் வந்துச்சு. சாரி, உன்னை தனியாக தவிக்க விட்டேன்ல. இப்படி என் குட்டி என் குட்டி ஜெராக்ஸை, உன்னோட குட்டி ஜெராக்ஸை கையில் வாங்க நான் எவ்வளோ நாள் துடிச்சேன் தெரியுமா? இன்னைக்கு இப்படி ஒரு சூழ்நிலையில் கையில் தூக்க வேண்டியதாக போயிடுச்சு. பட் இருந்தாலும் என்றைக்குமே என் குட்டி ஜெராக்ஸ் தானே." அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே குழந்தையோட நெத்தியில் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணேன்.
டேங் பொறுமையாக வந்து ஜங்குக்கோட கணத்தில் கிஸ் பண்ணுறான். ஜங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டு டேங்கே பார்த்துட்ருக்க. டேங் வந்துட்டு நீ நான் கிஸ் பண்ணக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கான். ஜங்குக்கு அப்படியே டேங்கோட ஃபோர்ஹெட்டில் அப்படியே அவனோட ஃபோர்ஹெட்டை வச்சுட்டு லைட்டாக ரப் பண்ணுறான். ரப் பண்ணிவிட்டு நம்ம 2 பேரும் ஒன்றா இருப்போமா, ஃபஸ்ட்லேருந்து நம்ம லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்ம குட்டி ஜெராக்ஸ் கூட அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபோர்ஹெட் வச்ச மாதிரியே கேட்க டேங்கும் அப்படியே பொறுமையாக ஜங்குக்கு கிஸ் பண்ணுறான். ஜங்குக்கு செம்ம ஷாக்கு. டேங் அப்படி பண்ணுவான்னு அவன் நினைக்கவும் கூட இல்லை. ஸோ அவன் அப்படியே செம்ம ஷாக் ஆகிட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் அப்படியே அந்த கிஸ்லேயும் அவன் அப்படியே சிரிக்கிறான். சிரிச்சுட்டு அவனை அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ ஒரு பக்கம் குழந்த, இன்னொரு பக்கம் டேங்னு சொல்லிட்டு அவன் ஒரு கையில் குழந்தையும் ஒரு கையில் டேங்கையும் பிடிச்சி கிஸ் பண்ணிகிட்டே இருக்க 2 பேரும் ஒரு ஆர்வத்தில் கிட்ட வந்துடுறானுங்க. அப்போது குழந்தையோட கால் லைட்டாக டேங்குக்கும் ஜங்குக்கும் நடுவில் மாட்டிக்க குழந்தை அழுவ ஆரம்பிச்சிடுறான். ஸோ 2 பேரும் அப்படியே கிஸ்ஸை ஸ்டாப் பண்ணிட்டு சிரிக்கிறாங்க குழந்தைய பார்த்துட்டு. ஜங்குக்கு வந்துட்டு அப்படியே குழந்தைய டேங் கிட்ட கொடுக்க டேங் அப்படியே லைட்டாக தாளாட்டிகிட்டே ஜங்குக்கை பார்த்து சிரிச்சிட்ருக்கான். டேங்கும் அப்படியே ஜங்குக்கை சைட்லேருந்து ஹக் பண்ணிவிட்டு அப்படியே குழந்தைக்கு ஒரு ஃபோர்ஹெட்டில் கிஸ், டேங்க்கு ஃபோர்ஹெட்டில் ஒரு கிஸ் அப்படியே கொடுத்துட்டு 2 பேரையும் சைட்லேருந்து ஹக் பண்ணிக்கிறான். அப்படியே உள்ள நம்ம யுங்கி தான் ஜிம்மனோட கையை டைட்டாக பிடிச்சிட்டு அழுதுட்ருக்கான். ஜிம்மன் அதை பார்த்துட்டு ஏன்டா அழுவுற, என்ன உனக்கா ப்ரெக்னென்சி பெயின் வந்துச்சு? எனக்கு தானே வந்துச்சு. உனக்கு ப்ரெக்னென்சி பெயின் மட்டும்தான் வந்துச்சு, எனக்கு விட்டால் என்னென்னமோ வந்திருக்கும். சரி ஒன்றும் இல்லை, அதான் வந்துட்டேன்ல. ஆமாம் குழந்தை எங்க? இதோ நர்ஸ் கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. சரி நான் அவளை பார்க்க ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். உன் ஆசைப்படி பொண்ணு தான், அதான் எனக்கு வேணும். நீ ரொம்ப ஜாலியாக தான் இருக்கா, ஆனால் எனக்கு எவ்வளோ பயமாக இருந்துச்சு தெரியுமா? கவலைப்படாத யுங்கி அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிஸ் பண்ணேன். கரெக்டாக உள்ள டேங்கும் ஜங்குக்கும் வராங்க. ஸோ ஜங்குக்கு அதை பார்த்துட்டு ஆள் உள்ளே வரோம், சொல்லிட்டு வாங்க. சொல்லிட்டு தான் உள்ளே வரோம், அதுதான் நானும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்முனும் ஜங்குக்கும் சண்டை போட்டுட்ருக்காங்க. யுங்கி வந்துட்டு போதும் சண்டை போட்டது போதும், உங்கள் சண்டை முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க டேங் அப்படியே ஜங்குக்கோட கையை அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டு முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சிரிச்சிட்டே சொல்கிறான். ஸோ அப்படி சொல்லும்போது உள்ள குழந்தையும் வருது. ஸோ குழந்தை வர்றதை பார்த்துட்டு ஜிம்முனுக்கு செம்ம ஹாப்பி. ஜிம்மன் அப்படியே குழந்தைய வாங்கிட்டு அப்படியே டேங்கை பார்த்து பாத்தியா டேங், நான் சொன்னல எனக்கு கண்டிப்பாக பொண்ணு தான் பிறப்பான்னு அப்படின்னு சொல்ல டேங்கும் அப்படியே மண்டே ஆட்டுறான். இப்போ ஜங்குக்கு தான் என்ன விட்டா உன் பொண்ணை என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவ போல. கல்யாணம் பண்ணிக்கட்டும். ஏய் அதுக்கு நான்லாம் ஒத்துக்க மாட்டேன். அவங்க பண்ணிக்கிட்டா நான் பண்ணி வைப்பேன், உன் சம்மந்தம்லாம் எனக்கு தேவையில்ல. ஐயோ போதும் அமைதியாக இருங்க, அதான் அவங்க லைஃப் அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்ல இங்கே டேங்கும் சிரிச்சிட்ருக்காங்க, ஜிமன் எல்லாருமே சிரிச்சிட்ருக்காங்க. ஜிமன் கையில் ஒரு பொண்ணு, டேங் கையில் ஒரு பையன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்படியே கம்ப்ளீட் ஃபேமிலியாக அவங்கவுங்க பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அப்படியே அவங்களோட ஃப்ரெண்டோட ஃபேமிலியும் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஆளாளுக்கு அவங்களோட பார்ட்னரை ஹக் பண்ணிவிட்டு குழந்தைய பார்த்துட்டு அப்படியே ரொம்ப சந்தோஷமாக அங்கே 2 பேரும், அதாவது 2 கப்பலும் ரொம்ப ஹாப்பி டைமோட ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஓகேடா, நான் இதோட இந்த ஒன் ஷாட் இங்கே முடிச்சுக்கிறேன். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போயிடுங்க. நான் வந்துட்டு உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். டாடா பை பாய்.